வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் நிச்சயமாக நலத்தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த மகளிர் யாவரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்றும், உரிமை தொகை பெறுவதற்கான நிபந்தனைகள் தாழ்த்தப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1,20,00,000 மகளிருக்கு தற்போது உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை இன்னும் உயர்த்தப்படும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த தொகை பெறுவார்கள் என வலியுறுத்தினார். திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்விலும் பங்கேற்ற அவர் அரசின் நலத்திட்டங்கள் மகளிர் முன்னேற்றத்திற்காக உறுதியுடன் செயல்படுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கியமான அப்டேட் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.